விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி 22 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோவிலில் பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்தினர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்ற தீமிதி திருவிழாவின் போது கோயிலுக்குள் சென்ற பட்டியலின மக்கள் மீது மற்றொரு பிரிவினர் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக அதே ஆண்டு ஜூன் மாதம் கோயில் பூட்டப்பட்டது. கோயிலை திறக்க வேண்டுமென இருதரப்பினரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பட்டியலின மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் தடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தீர்ப்பளித்தது. தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக கடந்த மாதம் 19 மற்றும் 21ஆம் தேதிகளில் விழுப்புரம் கோட்டாட்சியர் தலைமையில் இரு தரப்பினரும் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோயிலை சுத்தம் செய்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட பின்னர் பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள் அழைத்துச் செல்வது தொடர்பாக முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கேமரா பொருத்தும் பணி நிறைவடைந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை 5:40 மணிக்கு கோயில் திறக்கப்பட்டது. இதையடுத்து 7 மணி அளவில் 60க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் அதிகமாக பிறந்ததுலேருந்து நாங்கள் உள்ள கோயில் உள்ள போகல. இப்போ இந்த 2 வருஷம் பிரச்சனையால் இப்போ நாங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். சிறப்பாக இருந்தது சார், எந்த குறையும் இல்லை சார். இப்போ எல்லாருமே எல்லா சார்பும் வந்து ஆகணும்னு சொன்னாங்க. எல்லாருமே போகணும், காலைல கோயில் மூலிமா போனது ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்ப நன்றி, காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சார். சாமி தரிசனம் பண்ணோம், சந்தோஷமாக இருந்தது, நல்லா சிறப்பாக பண்ணாங்க, பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. இப்போ போய் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இப்போ போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலரும் கோயிலில் வழிபட்டனர். அதே சமயம் வெள்ளிக்கிழமையான நாளை தங்களுக்கு உகந்த நாள் என்றும் அப்போது கோயிலில் வழிபாடு நடத்த உள்ளதாகவும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். சாயந்தரம் தான் கிட்ட வந்து சொன்னாங்க அதிகாரிங்க, கோயிலை திறக்கணும், நாங்கள் வெள்ளிக்கிழமை திறங்கன்னு சொன்னோம். இல்லை, எங்களுக்கு இன்றைக்கி தான் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக திறந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஊட முக்கியஸ்தெல்லாம் கூடி பேசுனதுக்கு நம்ம அந்த சாமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை சொன்னால் அவங்க கேட்கல. அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமை போகிறதா முடிவு பண்ணிக்கிறோம் சார், ஊர் மக்கள்லாம் கூடி. வழிபாட்டிற்கு பிறகு கோயில் காலை 7:45 மணியளவில் மூடப்பட்டது. இனி தினமும் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு 7:30 மணிக்கு கோயில் மூடப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவித்தனர். இதனிடையே பட்டியல் மக்கள் வழிபாட்டிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.